அனைவருக்கும் வணக்கம். யூடேஸ் பிளஸ் போர்ட்டலில் மாணவர்களின் ஜெனரல் ப்ரொஃபைல், என்ரோல்மெண்ட் ப்ரொஃபைல், ஃபெசிலிட்டி ப்ரொஃபைல் போன்ற விவரங்களை அப்டேட் செய்வது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைல் அண்ட் லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரோட சர்ச் பாரில் யூடேஸ் பிளஸ் ஸ்டூடெண்ட் மாடியூல் அப்படின்னு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வந்திருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டீங்கன்னா செலக்ட் ஸ்டேட் டு லாகின் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே தெரியக்கூடிய அந்த செலக்ட் ஸ்டேட் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி தமிழ்நாடை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. யூடேஸ் பிளஸுக்கானது மேக்ஸிமம் யூசர் நேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஸ்கூலினுடைய யூடேஸ் கோடு தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதற்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸாவை என்டர் பண்ணிக்கோங்க. கேப்ஸா பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ், லோயர் கேஸ் அண்ட் நம்பர்ஸ் எல்லாமே கலந்து இருக்கும். ஸோ நீங்கள் என்டர் பண்ணும்பொழுது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அகடமிக் இயர் 2025-26 இருக்கும். ஸோ இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாப்அப் மெசேஜஸ் வந்துருக்கும். ஸோ இங்கே தெரியக்கூடிய க்ளோஸை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு கிளாஸஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கிளாஸஸ்லையும் பாய்ஸ் எவ்வளோ, கேர்ள்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இது வந்து வியூ கிளாஸ் வைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வியூ செக்ஷன் வைஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். அதாவது கிளாஸ், செக்ஷன், பாய்ஸ் எவ்வளோ, கேர்ள்ஸ் எவ்வளோ, டிரான்ஸ்ஜெண்டர் எவ்வளோ, டோட்டல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆக்ஷன் பக்கத்தில் வியூ அண்ட் மேனேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வகுப்புலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ப்ரொஃபைல், என்ரோல்மெண்ட் ப்ரொஃபைல், ஃபெசிலிட்டி ப்ரொஃபைல் வந்து ஒவ்வொரு மாணவருக்குமே நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ அது எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 7th ஒரு மாணவருக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் 7th நேராக இருக்கக்கூடிய வியூ அண்ட் மேனேஜர் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ 7th பார்த்தீங்கன்னா ஒரு பாய்ஸு 6 கேர்ள்ஸ் இருக்காங்க. மொத்தம் 7 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வியூ அண்ட் மேனேஜிங் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ 7th இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸினுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே நமக்கு வந்திருக்கும். ஸோ அவங்க கிளாஸ், செக்ஷன், பென் நம்பர்னா பெர்மனன்ட் எஜுகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸ்டூடெண்டோட நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், என்ட்ரி ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எந்த ஸ்டூடெண்ட்டுக்குமே இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணாதனால நாட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பாதி விவரங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த என்ட்ரி ஸ்டேட்டஸுக்கு நேரம் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு இதில் வந்து 3 விவரங்கள் நம்ம வந்து பதிவு பண்ணணும். ஜிபி, இபி, எஃப்பி. ஜிபினா ஜென்ரல் ப்ரொஃபைல், இபினா என்ரோல்மெண்ட் ப்ரொஃபைல், நெக்ஸ்ட் எஃப்பினா ஃபெசிலிட்டி ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு ஜிபியை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாணவருக்கு நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க ஜென்ரல் ப்ரொஃபைல், என்ரோல்மெண்ட் ப்ரொஃபைல், ஃபெசிலிட்டி ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண விரும்புகிறீங்களா? ஆல்ரெடி ஒரு சில விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஆட்டோ ஃபில் ஆகிருக்கும். ஸோ இதில் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டு யூ வாண்ட் டு சேஞ்ச் த டெமோகிராஃபிக் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நேம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு ரூல் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெஃபர் ரூல் 414 அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸினுடைய நேம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ நேம் வந்து கம்பல்சரி. அதில் வந்து இந்த மிஸ்டர், மிஸ்ஸஸ் எல்லாம் சேர்க்கக்கூடாது. நேம் வந்து 2லிருந்து 100 கேரக்டர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். நெக்ஸ்ட் அப்படி ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே கூட இன்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த். ஸோ இதுக்குமே ரூல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கீழேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூல் அப்படின்னு சொல்லி ரெஃபர் ரூல் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்னுடைய ஸ்டேட் கோட் கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய மதர் நேம், ஃபாதர் நேம் இதெல்லாமே என்ட்ரி ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆதார் வந்து உங்களுக்கு வெரிஃபை ஆயிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி கிரீன் கலரில் டிக் வந்திருக்கும்.
இல்ல அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து நீங்க வந்து டிக் இல்ல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஆகாம இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய செக் பாக்ஸை நீங்க கிளிக் பண்ணி வந்து எடிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கரெக்டாவே இருக்கு ஆதார் நம்பர் அண்ட் ஆதார்ல எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரியே இங்கேயும் இருக்கும். ஸோ அதனால வெரிஃபை ஆயிடுச்சு, நீங்க திரும்ப சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதே வேற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் காட்டிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபை ஆகாத ஒரு ஸ்டூடெண்ட் நான் காட்டிடுறேன். ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பாருங்க ஆதார் எப்படி இருக்கும்னா, ஸோ இந்த பாருங்க இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதார் அதாவது வெரிஃபை ஆகாம இருக்கு, பயோமெட்ரிக் வந்து வெரிஃபை ஆகாம இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஸோ இங்க இருக்கக்கூடிய செக் பாக்ஸை நீங்க கிளிக் பண்ணி அக்ரியை கிளிக் பண்ணிட்டு ஸோ ஆதார் நம்பர் அண்ட் ஆதார்ல நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்க வந்து என்டர் பண்ற மாதிரியா இருக்கும். ஸோ நான் இப்போ அப்டேட் பண்ணக்கூடிய மாணவருக்கு வந்து கரெக்டா இருக்கிறதுனால நான் திரும்ப அந்த ஸ்டூடெண்ட்டை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட்னுடைய அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, நெக்ஸ்ட் பின் நம்பர், நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் இதெல்லாமே தேவை கிடையாது. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கான்டாக்ட் இமெயில் நம்பர் இருந்துச்சுன்னா என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மதர் டங் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அவங்களுக்கு கரெக்டான ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எதுன்றதை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் சரியான ஒன்று. ஸோ 137 தமிழ் அண்ட் தமிழ். ஸோ அதனால நம்ம அதை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி அது செலக்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட் சோசியல் கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மைனாரிட்டி குரூப் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வரமாட்டாங்க. ஸோ இதில் ஏதாவது இருந்தாங்கன்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த 7 நாட் அப்ளிகபிள்ன்றதே இருக்கட்டும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎல் பெனிஃபிஷியரி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. பிபிஎல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்க எஸ்எஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இது வந்து ஓப்பன் ஆகும். இல்லை நீங்க நோவை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து ஆப்ஷன்ஸ் வந்து அடுத்ததுல வந்து எனேபிள் ஆகாது. ஸோ நீங்க அந்த மாணவர் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தாருன்னா நீங்க எஸ்எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க திரும்ப இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஏஏஒய் கார்டு வச்சிருக்காங்களா ரேஷன் கார்டு, ஏஏஒய் கார்டு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த்யோதயா அன்ன யோஜனா அப்படின்னு சொல்லி ரேஷன் கார்டுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி அந்த மாணவர்களுடைய குடும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன்ல வந்து ஒரு 35 கிலோ அரிசி போடுவாங்க. ஸோ அந்த கார்டா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இருந்துச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இங்கேயே பிபிஎல் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்க எஸ் இங்க செலக்ட் பண்ணணும். இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க நோவை இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க நோவை இங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகாது. நெக்ஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட் வந்து இடபிள்யூஎஸ்ல வர்றாங்களா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது எஸ்ஸா நோவான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வெதர் சிடபிள்யூஎஸ்என் அந்த மாணவர் வந்து மாற்றுத்திறனாளி மாணவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்க எஸ்னா எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, நோனா நீங்க நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எஸ் செலக்ட் பண்ணாதான் இந்த 3 டீடைல்ஸ் வந்து நீங்க அப்டேட் பண்ண முடியும். எஸ் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அவரு அந்த மாற்றுத்திறனாளியில என்ன குறைபாடு இருக்கு, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சர்டிபிகேட் இருக்கா, மாற்றுத்திறனாளிக்கான சர்டிபிகேட் இருக்கா, எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க நோவே நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியன் நேஷனலா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது எஸ் தான். ஸ்டூடெண்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரனா அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா இடைநின்ற மாணவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்க இதை அந்த மாணவருக்கு கரெக்டான ஒன்றை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல அவர் வந்து போன வருஷம்லாம் பள்ளிக்கூடம் வரல, இந்த வருஷம் தான் பள்ளிக்கூடம் வந்திருக்காருன்னா எஸ் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து இது நீங்க வந்து அப்டேட் பண்ற மாதிரியா இருக்கும். கரண்ட் இயர்ல அவர் வந்து டிராப் அவுட் ஆயிருந்தாரா அல்லது வந்து பாத்தீங்கன்னா போன அகாடமிக் இயரா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரனான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. எஸ்னா நீங்க இந்த நெக்ஸ்ட் இதை நீங்க ஃபில் பண்ணணும், நோனா நீங்க இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க போய்க்கோங்க. பிளட் குரூப் தெரிஞ்சுன்னா நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னு சொன்னா அண்டர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ஸ்டூடெண்ட்டுக்கான பிளட் குரூப் எனக்கு தெரியும். ஸோ அதனால நான் வந்து அதை வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம சேவ் கொடுத்துடணும். சேவ் கொடுத்துட்டோம்னா ஜெனரல் டேட்டா அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க பேக்ல போய்க்கோங்களேன். பேக்ல போனீங்கன்னா ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் பேக்ல போனீங்கன்னா எப்படி இருக்கும்னா இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் பாருங்க. மற்ற மாணவர்களுக்கெல்லாம் நாட் ஸ்டார்டட்னு இருக்கும். ஸோ இந்த மாணவருக்கு வந்து நம்ம ஜெனரல் ப்ரொஃபைல் மட்டும் அப்டேட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து
ஜிபி அதாவது ஜெனரல் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணனால அது கிரீன் கலர்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ரோல்மெண்ட் ப்ரொஃபைல் அண்ட் ஃபெசிலிட்டி ப்ரொஃபைல் வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் திரும்ப இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா என்ரோல்மெண்ட் ப்ரொஃபைல் வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய அட்மிஷன் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் எம்இஸ்ல பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எம்இஸ்ல மேக்ஸிமம் கரெக்டாகவே என்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேயும் கரெக்டாகவே வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் டேட் கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் அண்ட் செக்ஷன் ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து எந்த கிளாஸ் படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th படிக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம 7th அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கம்பல்சரி கிடையாது. ஸோ என்டர் பண்றனாலும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ தமிழ் டிஃபால்ட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட் லாங்குவேஜ் குரூப் ஸ்டடிட் பை த ஸ்டூடெண்ட்ஸ் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுவும் டிஃபால்ட்டாகவே செலக்டடாகவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அகடமிக் ஸ்ட்ரீம் ஆப்டர்டு பை த ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரிக்கு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதுவும் ஹையர் செகண்டரிக்கு மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ப்ரீவியஸ் அகடமிக் இயர் ஆஃப் ஸ்கூலிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அவர் வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூல்ல படிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே ஸ்கூல்ல தான் படிச்சாரு. ஸோ அதனால அது செலக்ட் ஆயிருக்கும். அல்லது அந்த ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதர் ஸ்கூல்ல படிச்சிருந்தாரு, இல்ல அவர் ஸ்டடி பண்ணவே இல்லை, இப்ப டைரக்டா நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்காருன்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா அன்ரெகனைஸ்டு ஸ்கூல்ல படிச்சிருந்தாருன்னா அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஆல்ரெடி செலக்டடாவே இருக்கும். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் ப்ரீவியஸா என்ன படிச்சாரு, இப்போ அவர் 7th, ப்ரீவியஸா அப்போ அவர் வந்து 6th படிச்சிருப்பாரு. ஸோ அது செலக்டடாவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டி ஸ்டூடெண்டா இருந்தா மட்டும்தான் இது வந்து எனேபிள் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவரு ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல இருந்து இந்த கிளாஸஸ்க்கு எப்படி வந்தாரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அவர் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். 6th இருந்து பாஸ் பண்ணி 7th வந்திருக்காரு. ஸோ அதனால அது செலக்டடாவே இருக்கும். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல அவருடைய மார்க் எவ்வளவு, அவருடைய அட்டண்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணியிருக்கணும். ஸோ அது டிஃபால்ட்டா என்ட்ரி ஆயிருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்டர் பண்ணனால. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேவ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒவ்வொன்றும் என்டர் பண்ணும்பொழுது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ரெஃபர் ரூல் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி அது தொடர்பான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ரீட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்துட்டோம்னா என்ரோல்மெண்ட் டேட்டா சேவ்டு அப்படின்னு சொல்லி வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபெசிலிட்டி ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும். அதுல மாணவர்கள் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம இலவச பாடநூல் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அப்படி அவங்க என்னென்னலாம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு எஸ்ஸை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த விவரங்களை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஃப்ரீ டெக்ஸ்ட் புக், ஃப்ரீ யூனிஃபார்ம்ஸ், ஸோ இதெல்லாம் சரியான ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோ. அண்ட் அதர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் ஏதாவது கலந்துருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட் என்சிசி அண்ட் என்எஸ்எஸ்ல இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இருந்தாங்கன்னா எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் நோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட் வந்து டிஜிட்டல் டிவைசஸை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி கீழே அவங்களே கொடுத்துருப்பாங்க. மொபைல் யூஸ் பண்ண தெரியுமா, லேப்டாப், ஸ்மார்ட் போர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண தெரியுமான்னு சொல்லி. எஸ், அவங்களுக்கு வந்து ஸ்மார்ட் போர்டு வந்து யூஸ் பண்ண தெரியும். ஸோ அதனால் நம்ம எஸ்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டூடெண்ட் வந்து சிடபிள்யூஎஸ்என் இருந்தால் தான் நம்ம அந்த இடத்துல ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க இல்லைன்றனால நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுடைய ஹைட் சென்டிமீட்டர்லையும் ஸ்டூடெண்ட்ஸுடைய வெயிட் வந்து கிலோவிலையும் நம்ம என்டர் பண்ணணும். ஸோ இது ஆல்ரெடி வந்து டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் ஆஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஸ்கிரீனிங் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டினுடைய விவரங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க. வெதர் ஸ்டூடெண்ட்ஸ் has been screened for specific learning disability இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. எஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அங்க ஒரு சில விவரங்கள் கொடுத்திருப்பாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிராஃபியா, டிஸ்கால்குலியா, டிஸ்லெக்சியா அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஸோ இதுல மாணவருக்கு ஏதாவது குறைபாடு இருக்கான்னு சொல்லி, இல்லைன்னா நீங்க நோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இருந்துச்சுன்னா என்ன குறைபாடு அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னா நோவை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ரெசிடென்சியல் ஹவுஸுக்கும் ஸ்கூலுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் லெஸ் தென் 1 கிலோமீட்டர்னா அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல சரியான ஒன்றை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பேரண்ட் அதாவது அவங்க ஸ்டூடண்ட்ஸுடைய அப்பா, அம்மா என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ஸ்டூடண்ட் கிட்ட கேட்டு நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க. ஸோ ஆட்டிசம் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர் இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இல்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிஃப்டட் சில்ட்ரனா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இல்ல. ஸோ இதெல்லாம் சரியான ஒண்ண நீங்க பார்த்து எஸ் ஆர் நோவ செலக்ட் பண்ணிட்டு சேவ் குடுத்துக்கோங்க. சேவ் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபெசிலிட்டி டேட்டாவும் சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் குடுத்துட்டீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ் உடைய விவரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாரி நமக்கு ஃபுல்லா விசிபிள் ஆகும். கம்ப்ளீட் டேட்டா குடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு வேணும்னாலும் இங்க தெரியக்கூடிய பிடிஎஃப் கிளிக் பண்ணி பிடிஎஃப் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி பிரிண்ட் எடுக்கறனாலும் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு மாணவருக்கு. நெக்ஸ்ட் சேவ் குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்ப கம்ப்ளீட் பண்றதுக்கு கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு கம்ப்ளீட் டேட்டா அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. அல்லது பேக்ல போயிட்டு ஒவ்வொரு டீடைல்ஸையும் நீங்க செக் பண்ணணும்னா பேக்க கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்க கிளிக் பண்ணிட்டு ஒவ்வொன்னையும் நீங்க வந்து ஒன்ஸ் கூட செக் பண்ணிக்கோங்க. என்ரோல்மென்ட் ப்ரொஃபைல், அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெனரல் ப்ரொஃபைல் இதெல்லாமே ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா இருந்துச்சுன்னா நீங்க நெக்ஸ்ட்ட கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப மறுபடியும் நெக்ஸ்ட்ட கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப மறுபடியும் கீழ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு கீழ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு கம்ப்ளீட் டேட்டா குடுத்துருங்க. குடுத்துட்டீங்கன்னா ஆர் யூ ஷூர் வாண்ட் டு கம்ப்ளீட் த டேட்டான்னு இருக்கும். ஓகேவ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டேட்டா கம்ப்ளீஷன் இஸ் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்னு இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ட கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேக்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒன்ஸ் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேரா கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கும். ஸோ மற்ற மாணவர்களுக்கு நேரெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட் ஸ்டார்டட்ன்னு இருக்கும். அல்லது நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஜெனரல் ப்ரொஃபைல் மட்டும் நீங்க வந்து அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒவ்வொரு அடுத்த மாணவர்களுக்கு நேரா கிளிக் பண்ணி அதே மாதிரி ஜெனரல் ப்ரொஃபைல், என்ரோல்மென்ட் ப்ரொஃபைல், ஃபெசிலிட்டி ப்ரொஃபைல கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதே மாதிரி வகுப்புல உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் கம்ப்ளீட் பண்ணணும். பள்ளியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வகுப்பிலும் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ப்ரொஃபைல், என்ரோல்மென்ட் ப்ரொஃபைல், ஃபெசிலிட்டி ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுக்குமே ஜெனரல் ப்ரொஃபைல், என்ரோல்மென்ட் ப்ரொஃபைல், ஃபெசிலிட்டி ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிட்டோமா அதை எப்படி செக் பண்றது? அல்லது ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து வகுப்பு மாணவர்களுக்குமே செக் பண்ணிட்டோமா அப்டேட் பண்ணிட்டோமா அப்படின்ற விவரங்களை எப்படி செக் பண்றது அப்படின்ற பத்தி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு எடுத்துக்கலாம். ஸோ 8ஆம் வகுப்புக்கு நேரம் அந்த வியூ ஆன் மேனேஜர் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டோம்னா பாருங்க 8ஆம் வகுப்புல மொத்தம் 5 மாணவர்கள் 5 மாணவர்களுக்கு நேரமே பார்த்தீங்கன்னு சொன்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி கிரீன் கலர்லையும் அந்த ஜிபி இபி எஃப்பி வந்து கிரீன் கலர்லையும் இருந்துச்சுன்னா நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸஸையுமே நீங்க கிளிக் பண்ணி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு நேரையுமே பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 7th ஓகே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து வகுப்புகளுக்குமே அப்டேட் பண்ணிட்டோமா அப்படின்றத ஈஸியா எப்படி செக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நாங்க இன்னும் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டையும் ஆட் பண்ணல. இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல பாருங்க 4 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. 4 ஸ்டூடெண்ட்டுக்குமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதனால இன்கம்ப்ளீட் ஸ்டூடெண்ட்டுக்கு நேரம் 0 அப்படின்னு சொல்லி இருக்கும். இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்புக்கு நேரம் வாங்களேன் 5 ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் அதுல வந்து 3 ஸ்டூடெண்ட்டுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். 2 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி காட்டுது. அதாவது நான் 5 ஸ்டூடெண்ட்டுக்குமே அப்டேட் பண்ணிட்டேன். ஒரு சில நேரங்கள்ல அது வந்து அப்டேட் ஆகிறதுக்கு வந்து டைம் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப லாகின் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு 0 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த கிளாஸஸ்ல எல்லாம் இன்னும் எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இன்கம்ப்ளீட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற லிஸ்ட்டை கிளிக் பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் கூடுதலான இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த CWSN இருக்காங்க இல்லைங்களா அது தொடர்பான ஒரு தகவல். ஸோ நான் 5th எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. நான் 5th செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டோம்னா ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ப்ரொஃபைல் நம்ம அப்டேட் பண்ணும்பொழுது அந்த இடத்துல CWSN நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல எஸ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணாதான் அவர் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது அவருக்கு என்ன குறைபாடு இருக்குது அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஒன்றுக்கு மேற்பட்டது கூட நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அவருக்கு அதற்கான சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணணும். எஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கிறோம். எவ்வளவுக்கு டிசபிலிட்டி பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க இங்க என்டர் பண்ணா மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபெசிலிட்டி ப்ரொஃபைல்ல வந்து அவருக்கான ஒரு சில விவரங்கள் வந்து நம்ம வந்து என்டர் பண்ண முடியும். ஸோ ஃபெசிலிட்டி ப்ரொஃபைல்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ் கார்டு. ஸோ இது வந்து அங்க நம்ம எஸ் கொடுத்துருந்தா மட்டும்தான் இங்க வந்து இங்க வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆயிருக்கும். இது கூடுதலான ஒரு தகவல்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இங்கே வந்து கம்ப்ளீட் டேட்டா கொடுக்குற மாதிரியா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு போகிற மாதிரியா இருக்கும். அல்லது பேக்கில் போயிட்டு நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வகுப்பில் இருக்கக்கூடிய லாஸ்ட் ஸ்டூடெண்ட்க்கு நீங்கள் வந்து கம்ப்ளீட் டேட்டா கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பேக் டு ஸ்கூல் டாஸ்க்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து கூடுதலான ஒரு தகவல். ஃபைனலாக வந்து இங்கே தெரியக்கூடிய லாக் அவுட்டை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.